சிஎம் கேண்டிடேட் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் பத்தி பார்க்கலாம். இவர் ஃபர்ஸ்ட் டைரக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வந்தாரு. இவர் அரசியலுக்கு வர முக்கிய காரணம் என்னன்னா 2009 நடந்த, அதாவது ஸ்ரீலங்கன் சிவில் வார்ல நம்ம ஈழ தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப யாருமே குரல் கொடுக்கல. நானே தனிச்சு குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு 2010 நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அப்ப அவருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதனால 2016 வாக்குகள் கொஞ்சம் குறைவா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 2021 நடந்த தேர்தல்ல முன்னாடியை விட வாக்குகள் கொஞ்சம் அதிகமானுச்சு. ஆனா இப்போ அவரோட பேச்சு திறமையாலும் அவரோட ஐடியாலஜினாலும் இளைஞர்கள் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இவனோட முக்கிய கொள்கை என்னன்னா தமிழ் தேசியம், அதாவது தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் தான் ஆளணும், தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய கொள்கையை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாயம், நம்ம நிலம், நம்ம காற்று, நம்ம விதையில நம்மளே ஆளணும், கார்பரேட் கைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் முக்கிய கொள்கையா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வளங்கள் சுரண்டப்படக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈழ தமிழர்களுக்கு ஆதரவு, அப்புறம் நம்ம தமிழர் மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது எந்த ஒரு எதிர்ப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்சி ஒரு அரசியல் மட்டும் இல்லாம இது ஒரு அடிப்படை அரசியல்னு சொல்றாங்க. இவரு இந்த வருஷம் இப்ப 2026 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல எவ்வளவு சதவீதம் வாக்கு பெற்று இவரை சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.